நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். போர் தளபதிகள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும், நிர்வாகத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த கட்சி உயிர்ப்போட வைத்திருக்கிறது இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமில்ல, அந்த தொண்டர்களை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிற அந்தந்த மாவட்ட செயலாளர்களும் கூட தான். அப்படிப்பட்டவங்க தான் அந்த கட்சிக்கு தளபதிகள் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தளபதிகளை நேரடியாக சந்தித்து நமக்கு தெரியாத பல விஷயங்களையும் அவங்க கிட்டேயே கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புது முயற்சி தான் இந்த போர் தளபதிகள் நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறது மதிமுகவினுடைய தளபதி திரு மல்லை சத்யா அவர்களை தான் சந்திக்கிறோம். வணக்கம். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் மதிமுகவோடு பயணம். திரு வைகோ அவர்களுக்கு அடுத்தபடியாக மதிமுகவில் சொல்லணும் அப்படின்னா திரு மல்லை சத்யா அப்படிங்கிற பேர் தான் வரும். 25 ஆண்டு காலம் எப்படி மதிமுகவோடு உங்களுடைய பயணம்? ஒரு மகிழ்ச்சிகரமான பயணம் இந்த பயணம் என்று சொன்னால், நான் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை எந்த அரசியல் கட்சியிலும் சார்ந்தவர்கள் அல்ல. என் தந்தை மத்திய அரசாங்கத்தில் பணியாற்றியவர். ஆக முதல் பட்டதாரியை போல் முதல் அரசியல்வாதியாக நான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறோம். எங்கள் குடும்பமே மறுமலர்ச்சி திமுகவில் தான் இருக்கிறாங்க. தலைவர் வைகோ அவர்களை சந்தித்த நாள் முதல் இன்று வரையிலும் அவருடைய அந்த இடர் மிகுந்த லட்சிய பயணத்தில் அவரை பின்தொடர்ந்து செல்வதில் எனக்கான ஒரு ஆத்ம திருப்தியும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் இருக்கிறது. 25 ஆண்டு காலம் என்பது என் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். இது வீணான காலம் என்பதை நான் ஒருபோதும் எண்ணியது கூட இல்லை. இது பொற்காலமாகத்தான் பார்க்கின்றேன். காரணம், ஒரு ஆக சிறந்த தலைவருடன் பயணிப்பது, தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக போராடுகின்ற அந்த களத்தில் அவருடன் நிற்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான தருணமாகத்தான் இருக்குது. ஆக 25 ஆண்டு காலம் என்பது ஒரு உன்னதமான தருணம். திரு வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து வந்ததுக்கு பிறகு திமுகவிலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் 94 உங்களை தொண்டராக போய் இணைத்து கொண்டீங்க. எந்த காரணத்தினுடைய அடிப்படையில் திரு வைகோவை நீங்கள் சந்திச்சிங்க? எந்த அடிப்படையில் அவரோடு சேர்ந்து பயணிக்கணும்னு நீங்கள் 94 முடிவெடுத்தீங்க? நான் மாமல்லபுரத்தில் இருக்கின்ற போது நான் ஒரு விளையாட்டு வீரனாக நான் அறியப்பட்டவன். நான் தற்காப்பலை குங்ஃபூவில் நேஷனல் தேசிய அளவில் சாம்பியன் பட்டம் பெற்றவன். அந்த காலகட்டத்தில் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம்முடைய ஈழத்து சகோதரர்கள் இங்கே இருந்த காலகட்டத்தில் என்னிடம் நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கே என்னுடன் இருந்தார்கள். அப்போ அவர்களுக்கான இருப்பிடம் எப்படியாக உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், என்னிடம் அப்பொழுது 2 உணவகங்களும் இருந்தது. ஒன்று தேனருவி, மற்றொன்று கெனாரி என்ற 2 உணவகங்கள். அந்த உணவகங்களில் அவர்கள் இருந்து அவர்களே பணியாற்றி அது கிடைக்கின்ற சொற்ப மூலதனத்தில், அது கிடைக்கின்ற அந்த சொற்ப லாபத்திலேயே அவர்களுக்கான அந்த உணவுக்கான தேவைகளை எடுத்துக்கொண்டு இருந்த அந்த காலகட்டத்தில், அரசியல் ரீதியாக பயணங்கள் மேற்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் 1991ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். பொறுப்பேற்கின்ற காலகட்டத்தில் மாமல்லபுரத்தில் டிசம்பர் மாதத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்ற காரணத்தினால் நாட்டிய விழாவை நடத்துவார்கள். வழக்கமாக நடத்துகின்ற இடத்தை தவிர்த்து விட்டு அம்மையார் ஜெயலலிதா வருகின்ற காரணத்தினால் அந்த கடற்கரையில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்பொழுது விரும்புகின்ற போது அன்றைக்கு இருக்கின்ற காவல்துறை உயரதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் முதலமைச்சர் வருகின்ற போது அதற்கான பார்வையிடுதல், திட்டமிடலாம் பார்க்குறாங்க. அவங்க அந்த உயர் பாதுகாப்பு பிரிவில் இருக்காங்க, ஜெட் பிரவு பாதுகாப்பில் இருக்கிறதால இங்கே ஆலோசனை செய்கின்ற போது அவங்க அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் ஈழத்தமிழர்களால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது என்ற ஒரு செய்தி அப்பொழுது பரப்பப்பட்டது. அப்போது இந்த காலகட்டத்தில் மாமல்லபுரத்தில் ஈழத்தமிழருடன் தொடர்பு கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் எல்லா கைகளும் என்னை தான் நீட்டியது. அப்பொழுது இருந்த காவல்துறை அதிகாரிகள் என்னிடம் பேசினார்கள். நான் சொன்னேன், அவங்க எங்களோட இருக்கிறாங்க, பாவம், அவர்கள் நாடு இழந்து நாட்டு உரிமைக்காக போராடியவர்கள். இன்றைக்கி அந்த உரிமை இழந்து இங்கே தஞ்சமடைந்திருக்கின்ற போது அவர்களுக்கு நான் எல்லோரும் கொடுத்துருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் கூடுதலாக என்னுடைய வீடு நான் கொடுத்துருக்கேன் அவங்க தங்கிறதுக்கு.
அவங்களுக்கான அந்த உணவு தேவைகளை நான் என்னால் முடிஞ்ச வரை நான் தேவை பூர்த்தி பண்ணியிருக்கிறேன். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கடற்கரையில் நாட்டு விழாக்கு மேடை அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் என்னோடய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வந்து முதல் ஒரு வாரத்துக்கு முன்னே எடுத்துங்க. நாட்டு விழா முடிஞ்சு அடுத்த ஒரு வாரம் கூட கொடுத்துட்டு போங்க. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் என்னுடைய உணவகத்தை தரைமட்டமாக எல்லாத்தையும் இடித்து எடுத்துடுறாங்க கடற்கரை ஓரத்தில் இருக்கிறத. எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நான் வந்து எந்த குற்றமும் செய்யவில்லை. ஈழத்தமிழர்களை வைத்திருந்ததுக்காக அந்த உணவகத்தை இடிக்கணுன்றது வந்து ஏற்றுக்க முடியாது. நம்ம வந்து அவங்களுக்கான சாய்ஸ் கொடுத்தோம். ரெஸ்டாரண்ட் நீங்களே வச்சுக்கோங்க, நாட்டு விழா முடிஞ்ச பிறகு என்கிட்ட கொடுங்கன்னு கூட நம்ம சொன்னோம். ஆனால் எதையும் கேட்காம அந்த அம்மாவுடைய பாதுகாப்புக்காக அந்த உணவகத்தை இடிச்சிட்டாங்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை இருந்தது. அதுவரையிலும் ஒரு அரசியல் மீது ஒரு அதிருப்தியும் வெறுப்பும் இருந்த நான் இந்த அரசியல் இவத்தை பற்றி உள்நோக்குகின்ற ஒரு காலமாக அது அமைந்தது. ஆக அந்த காலகட்டத்தில் தான் மறுமலை திமுகவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக பேசுவது, அவர் ஈழத்திற்கு சென்று வன்னிக்காட்டில் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்ததெல்லாம் பத்திரிகை மற்றும் ஊடகம் நண்பர்கள் மூலமாக நாம் அறிந்த காலகட்டத்தில் எந்த நோக்கத்திற்காக என்னுடைய உணவகம் இடிக்கப்படுகிறதோ அதே நோக்கத்திற்காகத்தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஒரு செய்திக்காக அவர் வெளியேற்றப்படுகிறார். அப்பொழுது நம் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இரண்டு காரணங்களும் ஒன்றாகவே பொருந்தி போகிறது. அவர் ஒரு சிறந்த பார்லிமெண்டரியனாக இருந்திருக்கிறார். 18 ஆண்டு காலம் வந்து ஒரு எவராலும் வெல்ல முடியாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக இருக்கிறார். அவரோட இணைந்தால் நல்லா இருக்கணும் போது தான் அன்னைக்கு திராவிட முன்னேற்றத்துடைய மாவட்ட செயலாளராக ஏறக்குறைய ஒரு 22 ஆண்டுகள் இருந்த மதுராந்தகத்தார் அவர்கள் சந்தித்து என்னை முதலாக தலைவர் வைகோ அவர்களிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். அதிலிருந்து என்னுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சேர்ந்த அடுத்த நாளில் இருந்து உங்களுக்கான ரெகக்னிஷன் மதிமுகவில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. முதல்ல வந்து மாவட்டத்தினுடைய துணை முதல்ல வந்து நான் மாமல்லபுரத்துடைய நகர செயலாளர், அதுக்கப்புறமா மாவட்ட துணை செயலாளர், அப்புறமா இளைஞர் அணி கிடைக்குது, மாநில இளைஞர் அணி கிடைக்குது. இப்போ துணை பொதுச் செயலாளர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க. எது உங்களை இந்த அளவிற்கு உயர்த்தி கொண்டு வந்தது? உழைப்பு தான். இதில் வந்து முக்கியமாக அந்த தலைவனுக்கும் அந்த தலைவனின் நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம இருக்கணும். தலைவர் சிறை போன காலகட்டத்தில் நடைபெற்ற போராட்டங்கள், நடைபயணங்கள், இது எல்லாத்துலேயும் நாங்கள் முப்படை தளபதிகள்னு எங்கள் கட்சியில் 3 பேர் இருப்போம். மாணவணி செயலாளராக பேராசிரியர் டாக்டர் சபாபதி மோகன், தொண்டணி செயலாளராக வடசென்னை மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் ஜீவன் அவர்கள், இளைஞரணி செயலாளராக நான். எங்கள் கட்சியில் எங்கள் 3 பேரையும் முப்படை தளபதிகள்னு அழைப்பாங்க. நாங்கள் தான் அந்த தமிழ்நாடு முழுவதும் அந்த பொடா சட்டத்தை எதிர்த்து நடைபயணங்கள் நடந்தது, பொதுக்கூட்டங்கள் நடத்ததுலாம். அப்போ போகும்போது அப்போது இந்த மாவட்டத்தில் இருந்த அந்த சோம் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர் இருந்தவர் தலைவரை சிறையில் போய் சந்திக்கின்ற போது, இந்த முறை கட்சியில் வந்து ஏதாவது நிர்வாக ரீதியாக நம்ம கட்சி உட்கட்சி தேர்தல் வந்ததுன்னா சத்யா ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது தலைவர் சொன்ன செய்தி என் மனசில் என்ன இருந்ததோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்க சோமு, நான் என் மனசில் அதான் இருக்குது அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆக 2004 துணை பொதுச் செயலாளராக நம்ம இருக்கிறோம். தொண்டர்கள்லாம் வந்து சுணங்கி போயிடுவாங்க இல்லைங்களா? அப்போ எப்படி அவங்கள வந்து உற்சாகப்படுத்துவார் திரு மல்லை சத்யா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் வந்து தோல்விகள் வந்து அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் வந்து போன நாடாளுமன்ற தேர்தலும் போதெல்லாம் கூட நாங்கள் தோற்றும்போது, தலைவர் தோற்றும்போது, நாங்கள் தோற்றும்போது கூட அந்த கண்ணீரை அவர் வந்து அந்த கைக்குட்டையால் ஈரமாக்கிய நினைவுகள் என் கண் முன்னால் இருக்குது. அதே மாதிரி பல சகோதரிகள் வந்து அவங்க தலையணையை வந்து கண்ணீரால் நினைச்ச செய்திகள்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு சகோதரிகளாக அந்த பழைய பாசம் என்பது, இந்த பிறவி என்பது எப்பேற்பட்ட பிறவி என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா நான் எங்கேயோ பிறந்தேன், அவங்க எங்கேயோ பிறந்திருக்காங்க. ஒரு இயக்கத்தில் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் அந்த தலைவனால் இந்த உறவு பந்தங்கள் கிடைக்கின்ற போது என்னுடைய சுகதுக்கங்களுக்காக அவங்க வந்து கவலைப்படுவது, அழுவது என்பது ரொம்ப இதுவாக இருந்தது. இதை கடந்து மற்றொரு செய்தி என்னன்னா, எங்களுக்கு காயம்பட்டால் கண்ணீர் வருகின்ற தலைவனாக வைகோ இருக்கிறார். அப்போது அந்த தலைவனுக்காக நம்ம வந்து காலம்பெல்லாம் இருக்கணும்னு தான் ஒரு உறுதி. திரு வைகோ மேலே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசத்தினாலையும் அன்புனாலையும் நீங்கள் வந்து அவர் வெற்றி தோல்வி அதெல்லாம் தாண்டி அவரோட இருக்கலாம். ஆனால்
உங்க கூட்டத்துல கொடி பிடிச்சிட்டு வர அந்த கடைசியில வர தொண்டருக்கு வந்து நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கோஷம் போடுறாங்க. அவங்க வந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் கோவப்பட்டு அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. உங்ககிட்ட தான் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது நிதர்சனமான உண்மைதான். ஏன்னா ஒரு இயக்கம் வந்து வெற்றி பெறணும், ஒரே தெருவில் இருப்பாங்க. ஆளுங்கட்சிக்காரங்களா இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க. வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, "என்னங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க பாருங்கள் ஜெயிச்சிருக்காங்க, நம்ம கட்சி ஜெயிக்கலையே" அப்படின்னும் ஒரு கவலைகள் இருக்கும். நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. நான் வந்து ஒரு தற்காப்பு கலையில் இருந்த காரணத்தால் நான் வந்து 1991 தேசிய சாம்பியன் பட்டம் வெற்றி பெற்றேன். பட் 91 வெற்றி பெறுவதற்கு முன்னால் வரையிலும் பல மேடைகளில் நான் போய் ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்டில் வெளியே வந்திருக்கிறேன். ஆனால் அதற்காக நான் சோர்ந்துடல. தெர் இஸ் ஆல்வேஸ் டுமாரோ அப்படின்வாங்க. நாளை என்பது நிச்சயம் உண்டு. அதை நோக்கி வெற்றி பெற்றவங்க தான் அந்த இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு நிரம்ப போராடணும். தோல்வி விட்டுறவங்க வந்து நம்ம எப்பவுமே பயிற்சியில் இருந்துகிட்டே இருப்போம் களத்தில். அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருப்போம். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ல, நம்மளால் முடியும் அப்படின்னும்போது அந்த இலக்கை நிச்சயம் நம்ம அடையும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அந்த தலைவர் 1000 கவலைகள் எங்ககிட்ட இருந்தாலும் அந்த தலைவனை பார்த்த மாத்திரத்தில் அந்த கதிரவனை பார்த்த அந்த பனித்துளிகள் காணாமல் போகிற மாதிரி அந்த கோபங்கள் வருத்தங்கள் எல்லாம் பறந்து போயிடும். அதில் அவரை பார்த்துட்டாவே எல்லா பிரச்சனையும் ஒரு ஒரு முடிவு வந்துடும். அது மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அது மாதிரி ஒரு அந்த தொண்டர்களை பொறுத்தவரை அந்த கவலைகள் இருக்கப்பட்டு இருந்தாலும் அதை கடந்து வந்துடுவாங்க. தொண்டர்களை எல்லாம் சமாதானப்படுத்தி விடலாம். ஏன்னா போய் ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு தளபதி வந்து போர் வீரர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சை வீசணும்னா அவங்க வந்து மறுபடியும் நம்ம கிட்ட தக்க வச்சுக்கலாம். ஆனால் குடும்பம் அப்படி கிடையாது இல்லையா? குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து என்னடா இவர் இவ்வளோ வருஷமாக கட்சியில் இருக்கிறாரு, இவர்னால ஜெயிக்க முடியலையே, இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான வருத்தத்தை உங்ககிட்ட பதிவு செய்வாங்க. என்ன நடந்தது குடும்பத்துல இருந்து? என்னை பொறுத்தவரையிலும் குடும்பமாக கட்சியா அப்படின்னு சொன்னால் எனக்கு கட்சி தான் முதல்லன்னு நான் நினைப்பேன். அதில் வந்து நான் உறுதியாக இருக்கிறேன். எனக்கு வந்து நான் அரசியல்வாதின்னு தெரிஞ்சு தான் நான் திருமணம் மாமனார் வீட்டில் பொண்ணு கொடுத்தாங்க. அப்போது எங்கள் மாமியார் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு உத்தரவாதம் அதுதான். என்னென்னா, எங்கள் பொண்ணு ரொம்ப நாங்கள் செல்வாக்காக வளர்த்தோம். உங்ககிட்ட வந்தது பிறகு நீங்கள் ஒரு அரசியல்வாதி, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, அப்படி இருக்கும்போது என் பொண்ணு கண் கலங்கி மீண்டும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களாட்ட தெளிவாக சொன்னேன், நிச்சயமாக கண் கலங்கி தான் வருவாங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நீங்கள் எப்படி செல்வாக்காக வச்சுருங்களோ அதே செல்வாக்கோடு நாங்கள் வச்சுருப்போம். என்னை பிரிகின்ற ஒவ்வொரு மணித்துளியும் உங்கள் பெண்ணுக்கு வந்து கண்ணீர் துளியாகத்தான் மாறும். கண்டிப்பாக அது மாதிரி நான் வச்சுப்பேன் அப்படின்னு. இன்ன வரையிலும் அவங்க அந்த வீட்டுக்கு போகணும் வரணும் எந்த சிந்தனைகளும் கிடையாது. 2009 கூட ஒரு சின்ன சம்பவம் வந்து எங்கள் மாமனார் வந்து திரு சிவசங்கரன் வந்து அன்னைக்கு அமைந்த கூட்டணியில் வந்து சீட்டு நமக்கு கிடைக்கும், நாடாளுமன்றத்தில் போட்டிட்டு மறுபடியும் ஜெயிச்சு போகணும் அப்படின்றது அவரோட கனவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அது என்கிட்ட சொல்லியிருக்கலாம், வேறு யார்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு மாறானா ஒரு நாள் நாங்கள் எங்கள் தலைமை கழகத்தில் இருக்கும்போது ஒரு நேராக மேலே வந்து உட்காந்துட்ருக்கிறார். அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, மாமனார் வந்து மேலே உட்காந்துருக்கிறார், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறார் அப்படின்னு. போய் என்னன்னு கேட்டேன். இல்லை, நான் அவர் பார்க்கணும் தலைவர் அப்படின்னு. என்னங்க பார்க்கணும் அப்படி, எதுக்கு பார்க்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு. இல்லை நான் சும்மா வெளியே வரும்போது எங்கள் மருமொழிக்கு நீங்கள் சீட்டு வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டார். அது வந்து தவறான ஒரு முன் உதாரணம். ஏன்னா அவங்க மகளுக்கு நான் ஏதாவது குறை வச்சுருந்தேன்னா திருமணம் நடத்தி வச்ச தலைவர்ன்ற பட்சத்தில் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம். அரசியல் கட்சி சம்மந்தமான விஷயங்கள் அவங்க வந்து கேட்டது மிகப்பெரிய தவறு. அதுக்கு தண்டனை நான் யாருக்கு கொடுக்க முடியும்? எனக்கு நானே தான் நான் தண்டனை கொடுத்துக்கணும். 2009 இன்றைக்கி 2019 ஏறக்குறைய 10 ஆண்டுகள் உருண்டு ஓடிடுச்சு. இந்த 10 ஆண்டுகளில் வந்து எங்கள் தலைவர் வந்து அவர் அவமதிச்சார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த வீட்டுக்கே நான் போனது கிடையாது. இதுக்கிடையில் 2013 ஆகஸ்ட் மாதத்தில் எங்கள் மாமியார் வந்து திருமதி மரகதவல்லி அவங்க வந்து திடீர்னு உடல்நலம் குறைஞ்சி இறந்துட்டாங்க. அப்போ இறந்தபோது நான் தூத்துக்குடியில் நிகழ்ச்சியில் இருக்கேன். நிகழ்ச்சி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து தான் அந்த வீட்டுக்கு போனேன். ஏறக்குறைய 5 ஆண்டுகள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு மாலை வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு மாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு தூரம் அந்த வீட்டில் போய் மாலை வச்சுட்டு வரேன். அவ்வளோ ஒரு 4-5 வாட்டி தான் போயிருப்பேன். மதிமுக சார்பில் பல போராட்டங்களில் கலந்து கொண்டு இருக்கிறீங்க. திரு வைகோவோடு சேர்ந்து வைகோ இல்லாத நேரத்தில் அந்த போராட்டத்தில் முன்னெடுத்து நடத்திட்டு போயிருக்கீங்க. அந்த போராட்டங்களின் போது உங்களுக்கு பாதிப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பயப்பட்டாங்களா? உங்களுக்கு ஏதாவது அடிக்கடி ஏதாவது சொல்லுவாங்களா அட்வைஸ் மாதிரி?
எங்கள் அம்மா மட்டும் ஃபோனில் பேசும்போது சொல்லுவாங்க, அப்பா பார்த்துப்பா வெளியில் போகிற பாதுகாப்பாக வரணும் அப்படின்வாங்க. அம்மா மட்டும் அந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு தெரியும், ஒரு அவங்க கணவரை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்க இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அவங்க அப்பா பற்றி நம்பிக்கை, அவர் என்னன்னாலும் சமாளிச்சுட்டு வந்துடுவார் அப்படின்ட்டு. அதில் ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடத்தில் இப்போ ஒரு 365 நாளில் எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 நாள் 60 நாளுக்கு மேலே ஏதாவது போராட்டங்களில் கலந்துட்டு அன்றைக்கி ஒரு 3 நாள் ஃபுல்லாக கைதாகி காவல் போலீஸ் கஸ்டடியில் இருக்கணும். சில நாட்களில் தான் சிறைக்கெல்லாம் போயிருக்கிறோம். அது எந்த சிறைக்கு போயிருக்கிறோன்னா, இந்த முல்லைப்பெரியாருக்காக ஒரு போராட்டம், அந்த முல்லைப்பெரியார் டேம் ட்ரிபியூனல் தலைவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. அதில் ஒரு போராட்டங்கள் வந்து இந்த டேம் 999 ஒரு திரைப்படம் வந்து சோகன் ராய்னு ஒரு கேரளா மாநிலத்தை சேர்ந்த தோழர் தான் அந்த படத்தை எடுத்தார். அந்த படத்தை இங்கே திரையிடக்கூடாதுன்னு தலைவர் வந்து நம்ம திரையரங்கு உரிமையாளருக்கெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு மேலே அவர் வந்து இந்த திரைப்படத்தை எப்படியாவது ஓட்டி காட்டினுன்ட்டு ஊடகத்தின் மூலமாக அது வெளியிடணும்னு சொல்லி நம்ம பிரசாந்த் பிரிவியூ தேட்டரில் அது காட்சிப்படுத்துவதற்காக அவர் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது எங்கள் தலைவர் வந்து பஞ்சாப் மாநில முதலமைச்சர் மாண்புமிகு பிரகாஷ் சிங் பாதலோட அழைப்பை ஏற்று அவர் வந்து பகத்சிங் பிறந்த அந்த ஊருக்கு வந்து அந்த சோலார் லைட்ஸ் அமைப்பதற்காக ஒரு அழைச்சி அவர் போகிறார். அப்போ டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இது மாதிரி நம்ம அறிக்கை கொடுத்தோம், திரையரங்கு உரிமையாளரும் படம் போகிறதில்ல, ஆனால் அங்கே விருகம்பாக்கத்தில் பிரசாந்த் திரை தேட்டரில் இது மாதிரி படம் போட போகிறாங்களாமே, என்ன அது ஓட விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். நம்ம இதுவரையிலும் வன்முறையை கையில் எடுத்ததில்லை, பட்டு நீங்கள் என்ன பண்ணி படம் ஓடக்கூடாது அப்படின்னார். என்கிட்ட சொல்லும்போது சரியாக ஒரு 12 மணி இருக்கும். அவர் ட்ரெயினில் ஏறிட்டார். அப்புறம் இங்கேருந்து நாங்கள் போனால் நாங்கள் ஒரு 20-25 பேர் தான் நாங்கள் இங்கேருந்து போகிறோம். ஆனால் ஒரு அறிவித்து போட்ட போராட்டத்துக்கே காவல்துறை வராது. ஆனால் நாங்கள் அறிவிக்காமல் போராட்டத்துக்கு காவல்துறை ஃபுல்லாக முழுமையாக, அப்போ அசிஸ்டன்ட் மிஸ்டர் சீனிவாசன் சொல்லி அவர் தான் அங்கே அவரோட தலைமையில் தான் முழு காவலர்லாம் வச்சுருந்தாங்க. என் வண்டியெலாம் கூட அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்குது. நாங்கள் நேராக உடைச்சிட்டு உள்ளே வச்சுட்டோம். அந்த வண்டியில் போகும்போதே நாங்கள் என்னெல்லாம் திட்டம் போட்டோம். இப்போ நான் பாலவாக்கம் சோமு டிஆர்எஸ் காவல்துறை எங்களை தான் மையப்படுத்துவாங்க. ஒரு டீம் உள்ளே போய் பெட்டி எடுத்து வரணும் அப்படின்னா, அதே மாதிரி அப்போது எங்கள் மல்லிகா தயாளன், மணிமாறன் இந்த டீம்லாம் நேராக உள்ளே போயிட்டு காட்சிப்படுத்த ரெடியாக வச்சு இந்த பெட்டி தூக்கின்னு வந்துட்டாங்க. தூக்கின்னு வந்ததுக்கப்புறம் பெட்டி வந்ததுக்கப்புறம் காவல்துறை எங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும்போது தான் அங்கே கண்ணாடிக்கினாலாம் உடஞ்சி கலவரம் நடந்து, ஏன்னா திசை திருப்பல் ஏதாவது ஒன்று பண்ணணும். பண்ணிட்டதுக்கப்புறம் பெட்டி வந்ததுக்கப்புறம் எல்லாம் மகிழ்ச்சியாக அந்த பெட்டிலாம் தூக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கைது பண்ணி எங்களை ஒரு வாரம் சிறையில் வச்சுருந்தாங்க. மக்கள் பிரச்சனைகளுக்காக இவ்வளோ மதிமுக போராடியும் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு அது ஓட்டா மாறலையே. அதான் வாக்கு வங்கி அரசியல் என்பது கவலையான ஒன்று தான். நம்ம எங்கே போயிட்டுருக்குறேன்னு எனக்கு புரியல. நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தல் கூட அதிமுக சொல்கிறாங்க 6 சட்டமன்ற தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதி, ஒரு சட்டமன்றத்துக்கு 10 கோடி வீதம் ஏறக்குறைய 60 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்கன்ற மாதிரி அதிர்ச்சியான செய்திகள்லாம் வருது. இது தேர்தல் ஆணையம் வந்து சில திட்டங்களை போட்டு சுப்பிரமணியம் பண்ணக்கூடாது, கொடி ஒட்டக்கூடாது, போஸ்ட் ஒட்டக்கூடாது, வாகனங்கள் நிறைய செல்லக்கூடாது, இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பணம் கொடுப்பதை எப்படி நிறுத்த போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது போல் போயிடுச்சுன்னா ஜனநாயகம் வந்து மிகப்பெரிய பாழ்பட்டு போயிடும். நம்ம இதுக்கு முன்னதாக நம்ம பேசின போது தான் சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய இந்த குங்ஃபு ஆர்வம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு. எப்படி வந்து இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வந்து? துரும்பாக இருக்கின்ற இளைஞர்கள் இரும்பாகவும், இரும்பாக இருக்கின்ற இளைஞர்கள் ஆயுதமாகவும் வார்ப்பிக்க வேண்டிய கடமை சமூக நலன் சார்ந்து சிந்திக்கின்ற எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்கள் தடம் மாறி போதைக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற காலகட்டத்தில் அவர்கள் இது போன்ற தற்காப்பு கலையில் ஈடுபடுத்தி விட்டோம்னால் அவங்க வந்து அடுத்த எந்த தவறான பழக்கவழக்கத்துக்கும் போக மாட்டாங்க. ஒரு முன்மாதிரி இளைஞர்களாக இந்த சமூகத்துக்கு வருவாங்க. அதால தான் அந்த கலையை வந்து அவங்களுக்கு போதிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த தற்காப்பு கலைகள் எல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு இதை விட தாண்டி பல வகையிலும் இந்த தற்காப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி உங்களை நீங்கள் அரசியலில் தற்காத்துக்கிட்டீங்க? சொல்லுவாங்க, த ஸ்ட்ராங் மேன் ஆல்வேஸ் மைல்டு என்று சொல்வார்கள். வலிமையானவர்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பாங்க. அதுபோல் என்னை பற்றி எனக்கு தெரியும். அதால் அந்த இது எனக்கு தெரியும். அதால் பலகீனமானவர்களை பற்றி நம்ம கோபப்படுறதோ, அதில் அவங்கள பற்றி கவலைப்படுறதோ அது தேவையில்லைன்னு நான் நினைப்பேன். அதால் என்னுடைய பயணத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன். நான் இந்த இலக்குன்னு தலைவர் வகுக்கிற அந்த பயணத்தில் நான் போயிட்டுருக்கிறதால எனக்கு பிரச்சனைகள் இல்லை. மதிமுகவுடைய களப்போராளியாக இருக்கக்கூடிய திரு மல்லேஷ் சத்யாவுக்கு
மதிமுகவுக்கு ஈரோட்டில் தான் சீட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து என்னுடைய ரோல் ரொம்ப பெருசாக இல்லையே அப்படின்னு எப்பாவது வருத்தப்பட்டிருக்காரு இந்த தேர்தலில்? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கின்ற எல்லா அரசியல் களங்கள்லையும் இது ஒரு இந்த களம், இந்த களத்திற்கான வாய்ப்பு எங்களுக்கு வந்து ஈரோட்டில் களத்தில் கிடச்சிருக்குது. கட்சியுடைய பொருளாளர் கணேசமூர்த்தி நிற்கிறார். அவருடைய வெற்றிக்காக இப்போ நான் 2 நாள் புறப்பட்டு அங்கே ஒரு வாரம் தங்கி அவருடைய வெற்றிக்காக நான் பணியாற்ற போகிறோம். தலைவர் தொடர்ந்து அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதா முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த தற்காப்பு கலை அதையெல்லாம் தாண்டி அரசியல் களப்பணி தொடர நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மதிமுகவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாகவும் கள போராளியாகவும் மட்டுமே இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த திரு மலை சத்யாவினுடைய இன்னொரு முகத்தை நியூஸ் 7 தமிழுடைய போர் தளபதிகள் வாயிலாக வெளிக்கொண்டு வந்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு போர் தளபதியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.